சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படத்துல இருக்கக்கூடிய பாட்டு தாங்க செம வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கடந்த வருஷம் தான் மகாராஜா, விடுதலை 2 அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாரு. இப்போ அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்து மேல மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாட்டு செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரீல்ஸ் அப்படின்லாம் வச்சு அந்த பாட்டை செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டுமே இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம விஜய் சேதுபதியை பத்தி பேச போறது இல்ல. விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா சேதுபதி அனல் அரசு டைரக்ஷன்ல ஃபீனிக்ஸ் அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்துக்கு கலவையான விமர்சனம் கிடைச்சு. இருந்தாலுமே சூர்யா சேதுபதியோட ஆக்டிங்கை நிறைய பேர் பாராட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செம்மையா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட முதல் படமா இருந்தாலுமே மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா சூர்யா சேதுபதியை நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே சூர்யா சேதுபதியோட அப்பா நம்ம விஜய் சேதுபதி அவர்களுமே கலந்துக்கிட்டாரு. ஸோ இந்த நிலையில என்னதான் படத்துக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருந்தாலுமே சூர்யா சேதுபதியை பத்தி நிறைய பேர் நெகட்டிவான விமர்சனங்கள் தான் பரப்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவரை பார்த்தாலே ஆட்டிடியூட் காட்டுறாரு, ரொம்ப திமிரா இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கு நார்மலா அவரோட அப்பா விஜய் சேதுபதி மாதிரியே இவர் பேச மாட்டாரு, எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காருப்பா, இந்த வயசுல இப்படியா ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ சீனா அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே இவரை பத்தி தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இவரை பத்தி தப்பா யாராச்சும் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இவரோட தரப்புல இருந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியுமே ஒரு விஷயம் சோஷியல் மீடியால சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு விஜய் சேதுபதியுமே மன்னிப்பு கேட்டாரு. ஸோ இப்படி பல சர்ச்சைகளுக்கு நடுவில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா இந்த படத்தோட டைரக்டர் அனல் அரசு அவர்கள் இந்த ஃபீனிக்ஸ் படத்தை பத்தியும் சூர்யா சேதுபதியை பத்தியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம வெல்லாம் போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபீனிக்ஸ் படம் சூர்யாக்காக மட்டும் எடுக்கப்பட்டது கிடையாது. சூர்யா மேலே நிறைய பேர் தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை விமர்சித்து நிறைய பேர் ட்ரோலுமே செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்லிப்பேன், நீங்கள் சூர்யாவோட வாழ்க்கையில் மட்டும் விளையாடல, இந்த படத்து மூலமாக புதுசாக சினிமாவில் எட்டி பார்த்துருக்க எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதாவது நிறைய பேர் சூர்யா சேதுபதி பற்றி காரணமே இல்லாமல் தப்பாக பேசிட்டு இருந்தாலுமே முதல் தடவை அவர் படம் நடிச்சிருக்காரு அப்படின்றப்போ அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றத பாராட்டலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல நல்லா பண்ணியிருக்காரு, முதல் படம் அப்படின்னாலுமே நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் இன்னுமே அவரை ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில டைரக்டர் சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.